بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد ஹிஜ்ரி 1444 ஆண்டிற்கான மாரிஸ் போட்டி நிகழ்ச்சிக்குரிய விளக்கம். ஹிஜ்ரி மாரிஸ் போட்டி நிகழ்ச்சியின் முதல் 2 மாதங்களுக்குரிய பகுதிகள் சென்ற மாதம் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் 3வது மற்றும் 4வது மாதங்களுக்குரிய பகுதிகள் வழங்கப்படுகிறது. குர்ஆன் பகுதியில் சூரத்து துஹானுடைய 13வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும் இந்த 3வது 4வது பகுதிக்குரிய பகுதிகளாக கொடுக்கப்படுகிறது. ஹதீஸ் மனன பகுதியிலும் துஆக்கள் பகுதியிலும் இவ்வருடம் தொழுகையுடைய ஒழுங்குகள், தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்களுடைய பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 3வது பகுதிக்குரிய ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم اذا اقيمت الصلاه فلا صلاه الا المكتوبه رواه مسلم عن ابي هريره رضي الله عنه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு கூறினார்கள், கடமையான தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் கடமையான தொழுகையை தவிர வேறு தொழுகை இல்லை. நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸுடைய விளக்கம்: ஒருவர் பள்ளிவாயலுக்கு வரும் பொழுது பள்ளிவாயலில் கடமையான தொழுகைக்குரிய ஃபரலான தொழுகைக்குரிய இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அந்த தொழுகைக்குரிய முன் சுன்னத்தோ அல்லது மஸ்ஜிதுடைய பள்ளியுடைய காணிக்கையாக தொழப்படக்கூடிய தொழுகையையோ தொழக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஹதீஸில் தெளிவாக வந்துள்ளது, இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் அது எந்த தொழுகைக்காக இகாமத் சொல்லப்படுகிறதோ அந்த தொழுகையைத்தான் நிறைவேற்ற வேண்டும். மாறாக பள்ளிக்குள் நுழைவதற்கு முன்னால அவருக்கு அந்த தொழுகையுடைய முன் சுன்னத்தை தொழுது கொள்ளலாம். அடுத்து 3வது பகுதிக்குரிய துஆவாக ருக்கூவிலிருந்து எழுந்ததும் ஓதக்கூடிய துஆ, ரப்பனா வல் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. எங்கள் இறைவா, உனக்கு அதிகமான தூய்மையான அருள்மிக்க புகழும் உனக்கே உரியது. இந்த துஆவுக்குரிய சிறப்பு முன்னால உரை நிகழ்த்தியவர் துஆக்களுக்குரிய சிறப்புகளையும் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தினார். அடுத்ததாக 4வது பகுதிக்குரிய ஹதீஸாக قال رسول الله صلى الله عليه وسلم فإن تسوية الصفوف நார்கள் தொழுகையின் வரிசைகளை ஒழுங்குபடுத்துங்கள். வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை நிலை பெறச் செய்வதில் நின்றும் உள்ளதாகும். நூல் புகாரி. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தொழும் பொழுது சஃபில் நிற்கும் பொழுது வரிசைகளை நேராக நிற்க வேண்டும். காலுடன் கால் தோல் புயங்களையும் சேர்த்து நேராக நிற்பது அது தொழுகையை பூர்த்தியாக்க கூடியதில் நின்றும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது பகுதிக்குரிய துஆவுக்குரிய பகுதியில் சுஜூதில் ஓத வேண்டிய சில துஆக்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சுப்ஹான ரப்பியல் அலா 3 முறை ஓத வேண்டும். அதனுடைய கருத்து உயர்த்தி மிக்க இறைவன் தூய்மையானவன். அதேபோல் சுப்ஹானகல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. யா அல்லாஹ், நீ தூயவன், உன்னை புகழ்கிறேன், என்னை மன்னித்து விடு. சுப்பூஹும் குத்தூசுன் மலாயிகன், வானவர்கள் மற்றும் பரிசுத்த ஆவியான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் இரட்சகன். சுப்ஹானதில் ஜபரூதி வல் லகூதி வல் கிப்ரியா வல் அஸம. மகத்துவமும் மிக்கவனை இருக்கிறேன். யா அல்லாஹ், எனது சிறிய பெரிய ஆரம்பமான இறுதியான பகிரங்கமான இரகசியமான பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. முக்கியமான துஆக்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய துஆக்கள் இம்மாதத்திற்குரிய பகுதியாக கொடுக்கப்படுகிறது. எனவே மனநமிடாதவர்கள் மனநமிட்டு எம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்களையும் அதை மனநமிடுமாறு நாங்கள் அவர்களுக்கு ஆசையுடன் முழுமையாக அமல்களில் செய்ய துஆக்களுடன் அதனுடைய ஒழுக்கங்களை பேணி அமல்களை செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா
எம் அனைவரையும் சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.